வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான, பண்பான, பணிவான காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். உலக மக்கள் அனைவரும் மன அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மையன்பர்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, சந்திப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியிலே இன்று 3வது நாளாக நாம் பல்வேறு மகான்கள், ஞானிகள், சிந்தனையாளர்கள், குறிப்பாக சித்தர் பெருமக்களுடைய தத்துவங்களையும் கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்து வருகிறோம். அன்பர்கள் தொடர்ந்து இதனை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சித்தர்கள் ஞானம் ஒரு முழுமையான ஒரு ஞானமாகும். சித்தர் பெருமக்கள் தனக்காக வாழாமல், தன்னுடைய குடும்பத்திற்காக வாழாமல், அவர்கள் இறைவன் கொடுத்த அந்த சக்தியை பயன்படுத்தி அந்த ஆற்றலின் மேன்மையை உணர்ந்து அவர்கள் இறைவனோடு கலந்து மனித வடிவில் இருந்தாலும் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர்கள். சித்தத்தை அடக்கியவர்கள். உயிரை எப்படி நாம் கட்டுப்படுத்த வேண்டும், சுவாசத்தை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதிலே தொடங்கி இயற்கையின் விதிகளை நாம் எப்படி உணர்ந்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு சான்று. அந்த வகையிலே நாம் சித்தர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலே திருமூலரை நாம் முதலாவதாக எடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கிற தொடரை பற்றி சிந்தித்தோம். அதனை தொடர்ந்து திருமூலர் கூறிய உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்கிற ஒரு கருத்தை பற்றியும் சிந்தித்தோம். இன்றைக்கு உலகில் பிரதானமான ஒரு வார்த்தை, எல்லோராலும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அன்பு. இந்த அன்பு என்பது எப்போது ஒரு மனிதனிடத்திலே மலரும் என்று சொன்னால், அது வித்திலே இருந்து தொடங்கி ஒரு செடியாக மலர்ந்து கிளைகள் விட்டு அது மரமாகி பூவாகி காயாகி கனியும் பொழுது அந்த வித்தினுடைய பலன் கிடைக்கிறது. அதே போல் ஒரு மனிதன் பிறந்த பிறகு தன்னை உணர்ந்து தன்னிலை அறிந்து வாழ்வின் நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டு இறைவனை உணர்ந்த ஞானிகள் வழியிலே செல்லும் பொழுது இந்த அன்பு என்பது ஒரு இயல்பான ஒன்று. அன்பு என்பது மனித பிறவிக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் உண்டு. இதைத்தான் வள்ளுவர் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திரார்க்கு என்பதோல் போர்த்திய உடம்பு என்று சொல்கிறார். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த நிலை சிவம், சிவநிலை. அந்த சிவத்திலிருந்து சக்தி தோன்றியது. அந்த சக்தியிலே இருந்து பஞ்சபூதங்களாகிய விநாயகப் பெருமான் தோன்றினார். அதிலிருந்து ஆற்றல், காந்தம், கந்தன் என்கிற ஒரு வடிவம் வந்தது. அன்பு என்பதை பற்றி திருமூலர் சித்தர் குறிப்பிடுகையிலே, எது ஒரு உயரிய நிலையோ வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு, அது தெய்வம். அந்த தெய்வத்தை உணர்ந்து விட்டால் அன்பு வடிவமாக மாறிவிடுவார்கள். சிவம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அதை ஒரு பாடலிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவம் ஆவதை ஆறும் அறிகிறார். அன்பே சிவம் ஆவதை ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற அந்த திருமந்திரத்தினுடைய அந்த கருத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது சிவம் வேறு அன்பு வேறு அல்ல, தனித்தனி என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சிவம் இரண்டும்
வேறு வேறு என்று. ஆனால் அன்புதான் சிவமாக மலர்ந்திருக்கிறது. சிவன் யாரிடத்தில் இருப்பார் என்று சொன்னால் அன்பாக இருப்பவரிடத்திலே. ஆக அன்பும் சிவமும் இணைந்த பிறகு அன்பு சிவமாக மாறிவிடும். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. என்றைக்கு ஒருவர் அன்பு வடிவமாக வாழ்கிறார்களோ அவர்கள் சிவனின் வடிவமாகும், சிவனின் குணங்களை பெற்றவர்கள். ஆக இந்த உலகில் ஒரு உயரிய சக்தி, ஒரு தெய்வம் எது என்று சொன்னால் சிவன். ஆக அந்த சிவன் நிலையை அடைவதற்கு ஒரே ஒரு மார்க்கம் அன்பு செலுத்துதல். அன்பும் கருணையும் இருந்தால் சிவன் நிலைக்கு உயர முடியும். ஆகவே அன்பு வேறு சிவம் வேறு என்பதல்ல. சிவத்தை உணர்வதற்கு அனைத்தையும் நாம் நேசிப்போம். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு செலுத்துவோம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.